கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யூதா புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனம் தொடங்கினது. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய கனி கிறிஸ்துவுக்குள் சிறந்து காணப்பட்டால் நாம் சமாதானத்தோடு காணப்படுவோம். நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் நிலைப்பட்டு காணப்பட்டால் நாம் சமாதானமாய் காணப்படுவோம். நம்முடைய செயல்பாடுகள் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாய் காணப்பட்டால் சமாதானமாய் காணப்படும். ஆவிக்குரிய கனியில் ஏதாவது ஒரு கனி இருந்தால் போதும், நாம் மேலும் மேலும் தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே செல்வார். இன்றைக்கு நாம் அந்த கனியில் சிறந்திருக்க முடியாதபடி தான் வாழ்க்கையில் தடுமாற்றத்தோடு காணப்படுகின்றோம். அந்த கனி சிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே கிறிஸ்துவை குறித்த ஒரு நம்பிக்கை, ஒரு பயம், ஒரு தேடுதல், ஒரு வாஞ்சை, ஒரு விசுவாசம் நிலைத்து காணப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துக்குள்ளாய் விசுவாசத்தில் பூரணப்பட்டு காணப்படுகின்ற பொழுது நமக்குள்ளே அன்பு, சமாதானம் இவையெல்லாம் பெருகி காணப்படும். நம்மை காண்கின்றவர்கள் கிறிஸ்துவின் அன்பை கண்டு கொள்வார்கள் என்பதுதான் 100க்கு 100 உண்மையாகவே. நம்மை பார்த்து யாரும் நியாயந்திருக்காத வண்ணம் இந்த சமூகத்தில் நாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால் கட்டாயம் கிறிஸ்து நம்மை அன்பினாலும் சமாதானத்தினாலும் இரக்கத்தினாலும் பெருக செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஒரு சிறந்த கிறிஸ்துவனுடைய நபரற்றமே அவருடைய அன்பு, இரக்கம், சமாதானம். இந்த 3 குணங்களை கொண்ட ஒரு நபர் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழக்கூடும் சந்தேகமில்லை. இன்றைக்கி ஆண்டவர் அந்த குணாசியங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று தான் விரும்புகின்றார். அப்படி என்றால் நம்மளுடைய பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் பூர்ண நம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் சமாதானத்தினாலும் சிறந்து காணப்படும் சந்தேகமில்லை. 1000 நன்மைகள் செய்து ஒரு தவறு செய்தால் அவன் பாவி என்று போற்றப்படுவான். 1000 பாவங்கள் செய்து ஒரு நீதி செய்தால் அவன் நல்லவன் என்று போற்றப்படுவான். மிகுந்த கவனமாய் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். நம்முடைய அன்பு தணிந்து போகக்கூடாது. நம்முடைய விசுவாசம் குறைபட்டு போகக்கூடாது. நம்முடைய வாஞ்சை மனம் தளர்ந்து போகக்கூடாது. கிறிஸ்துக்காக எழும்புகின்ற அந்த பக்தி வைராக்கியம் அற்றுப்போகக்கூடாது. மேலும் மேலும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். தேவன் நம்மை அழகாய் பக்குவமாய் பயன்படுத்துவார் என்ற சந்தேகம் இல்லை. ஆகவே நாம் அன்பினாலும் சமாதானத்தினாலும் இரக்கத்தினாலும் பெருகி காண்போம். கிறிஸ்துவ வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக வாழ்வோம். அநேகருக்கு சாட்சியாய் நாம் இருப்போம். கட்டாயம் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் என்ற சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே